85 வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்டசித்தயே. போன கிளாஸோட சம்மரி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எதன் மூலமாக நான் பிரம்மன் என்று அறிவு விளக்கப்படுகிறதோ அதுதான் பிரமாணம், அதுதான் மகா வாக்கியத்தோட போதகம். எது பிரமாண வாக்கியம்னு எடுத்துக்கணும்னா ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா ஐக்கிய போதகம் எங்கே ஆகுதோ அதுதான் மகா வாக்கியம். கண்டா 181 குறிப்பாக ஞான யோகம் பற்றி சொல்லுது. ஞான யோகம்னா என்னென்ன அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அண்ட் சமாதி. இவை வைத்து தான் ஆத்ம ஞானம் அடையப்படுகிறது, அறியப்படுகிறது. எப்போ வரைக்கும் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஞான நிஷ்டை ஆகும் வரை ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். எந்த சைத்தன்யம் என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபம் ஏவம் பூதக என்னோட ஸ்வரூபமாக உள்ளதோ இதை சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ சைத்தன்ய ஸ்வரூபத்தை கிளியராக விளக்கியிருக்காரு. அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை பற்றி தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ சில அனுஷ்டானத்தை இங்கே குறிப்பாக சொல்கிறாரு. அதுதான் அந்த அனுஷ்டானம் என்னென்ன அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சமாதி இவை பண்ண வேண்டும். ஞான நிஷ்டை ஆகும் வரை இவை செய்ய வேண்டும். கண்டா 182 என்ன சொல்லுதுன்னா ஸ்ரவணத்தோட டெஃபினிஷன் கண்டா 182 சொல்லுது. ஜென்ரலாக நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஸ்ரவணம்னா சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குரு கிட்ட லாங் டேர்மாக நம்ம படிக்கணும் அப்படின்றது தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். பட் இங்கே ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணம் அப்படின்னா தாத்பரிய அவதாரணம். இட் இஸ் தாத்பரிய அவதாரணம்னா இட் இஸ் நாட் நியர்லி லிசனிங், இட் இஸ் சம்திங் மோர். இதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் டீச்சிங். அவதாரணம்னா அதை நிலை நாட்டுவது. இங்கே சிக்ஸ் ஃபோல்டு க்ளூஸ் ஸ்ரவணம்க்கு சொல்லியிருக்காங்க, இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. 6 ஃபோல்ட் க்ளூஸ் இருக்குது அப்படின்னு. 6 ஃபோல்ட் க்ளூஸை வச்சு தான் நான் டியூவல் பிரம்மனை எஸ்டப்ளிஷ் பண்ணப்படுகிறது. எல்லா வேதாந்த பகுதியிலையும் அத்விதீய வஸ்துமான பிரம்மனே என்று சொல்லப்படுகிறது த்ரூ தி 6 ஃபோல்ட் க்ளூஸ். கண்டா 183ல் 6 ஃபோல்ட் அந்த 6 க்ளூவை அந்த 6 லிங்கானியை லிஸ்ட் பண்ணுறது. உபக்ரம உபசம்ஹாரவ் ஒரு லிங்கானி, அபியாசா அபூர்வதக பலம் அர்த்தவாதக உபபத்தி. உபக்ரம அப்படின்னா டீச்சிங்கோட பிகினிங்கில் சொல்லப்படுகிறது. உபசம்ஹார அப்படின்னா டீச்சிங்கோட கன்க்ளூடு பற்றி பேசப்படுறது. அபியாசா அப்படின்னா ரிப்பீட்டிங்காக எதை சொல்கிறதோ. அபூர்வதக அப்படின்னா புதுசாக என்ன சொல்லப்படுகிறது, சம்திங் யூனிக்னஸ். பலம்னா பெனிஃபிட் சொல்கிறப்போ எதை வழி உணர்த்துறது. அர்த்தவாதகனா எதை க்ளோரி பண்ணுறதோ, எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ. உபபத்தி லாஜிக் ஆர் ரீசனிங் கொடுக்கப்படுகிறது. கண்டா 184 இஸ் நத்திங் பட் 183ல் அதை லிஸ்ட் பண்ணதை இந்த கண்டத்தில் ஸ்லோகம் ஃபார்மில் சொல்லியிருக்காரு. கண்டா 185ல் உபக்ரம உபசம்ஹாரோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. உபக்ரம உபசம்ஹாரோ அப்படின்ற லிங்கானி
ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியஜி சொன்னால் என்னென்னா, ஒரு மாடல் வச்சு ஒரு ஸ்டோரில் ஒரு மாடல் காமிச்சு இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் லைக்வைஸ் அதுதான் ஃப்ளாட்டை வச்சு ஒரு மாடல் ஃப்ளாட்டை வச்சு இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளாட்டும் இருக்கும் அப்படின்றது வந்து அதோட எக்ஸாம்பிள். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்? எதுக்கு இது எக்ஸாம்பிள்னால் ஷார்ட்டாக அவள் சொல்கிறப்போ ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து சில மொத்த கருத்தையும் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை ஷார்ட் மீனிங்கில் ஸ்டார்டிங்கில் சொல்லிவிடுவாங்க. அதுதான் உபக்கிரமக. அப்புறம் நடுவில் வந்து அதோட மொத்த விளக்கமும் கொடுக்கணும். தென் எண்டில் வந்து எகெயின் அதோட ஷார்ட் டேர்மாக எண்டில் வந்து குறிப்பாக சொல்லுவாள். இல்லை, நீ சொல்லி முடி. உபக்கிரம உபசம்ஹாரம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இதுக்கு ஒரு சாந்தோகோபனிஷத்தில் 6th சாப்டரில் ஏகோ அத்விதீயம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் எண்டில் வந்து ஐத்ததாத்மியம் சர்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா தத்துவமசின்றத ஸ்டார்டிங்லேயும் வழி உணர்த்தி அதே மாதிரி எண்டுலேயும் வந்து அதையே வந்து வழி உணர்த்திருக்கு. இது வந்து ஒரு குறிப்பாக இந்த இடத்துல ஆச்சாரியஜி எடுத்திருக்கா. ஸோ ஹரியோம் இது ஸ்ரீ வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, இது என்னது? உபக்கிரம உபசம்ஹாராக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நியூஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹெட்லைன்ஸ் ஆரம்பத்துலேயும் சொல்கிறது அண்ட் முடிவுலேயும் சொல்கிறது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறத வந்து எசன்ஸ் சாரமாக சொல்லிவிட்டு ஃபேன் வேணுமோ சாரமாக சொல்லிவிட்டு போட்டுக்கோ அண்ட் முடிவுலேயும் வந்து அதை சாராம்சமாக ப்ரெசென்ட் பண்ணப்படுறது. மாடல் ஃப்ளாட் எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னோம் தெரியுமா? மாடல் ஃப்ளாட் எக்ஸாம்பிள் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தோட ஷஷ்டோத்தியாயக்கு சொன்னோம். எல்லா உபனிஷத்துலேயுமே இந்த ஷட்லிங்க தாத்பரியத்தை வந்து காமிக்க முடியும். ஆனால் மற்ற இடத்துலலாம் வந்து சிலதெல்லாம் எவிடெண்ட்டாக வெளியில் தெரியும், சிலதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கும். சில லிங்கம்லாம் 6 லிங்கத்தில். ஆனால் சாந்தோக்கிய உபனிஷத்தோட 6வது அத்தியாயத்தில் உபனிஷத் வந்து 6 லிங்கத்தையும் ஓப்பனாக ப்ரெசென்ட் பண்ணுறது. தேர்ஃபோர் தாத்பரிய நிர்ணயத்துக்கு ஜென்ரலாக இங்கே எவிடெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னொரு இடத்துல கூட எவிடெண்ட்டாக இருக்கலாம். டசன்ட் மீன் மற்ற எல்லா இடத்துலையும் எவிடெண்ட்டாக இல்லைன்னு. இன்னொரு பார்ட் ஆஃப் தி உபனிஷத்தில் கூட எவிடெண்ட்டாக இருக்கலாம். பட் ஜென்ரலி 6th சாப்டர் ஆஃப் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6 லிங்கமும் எவிடெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒவ்வொரு உபக்கிரம உபசம்ஹார அபியாசா அபூர்வதா பலம்னு 185 186 187 ஒன்று ஒன்றா விளக்கிண்டு வர்றார் இல்லையா? அதில் வந்து சாந்தோக்கியத்தை வந்து எடுத்துட்டு இருப்பார். ஜென்ரலாக நம்மளுடைய சிஸ்டமில் வந்து இந்த விஷயத்தை விளக்கிறதுக்கு சாந்தோக்கியத்தை பொதுவாக எடுத்துப்பா. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கும். போக போக இந்த விஷயத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தோடனே எந்த உபனிஷத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் தாத்பரிய நிர்ணயம் பண்ண முடியும். ஆக இந்த 185 என்ன பார்த்தோம்னா உபக்கிரம உபசம்ஹார அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே சம்மரியில் பார்த்த மாதிரி. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் இந்த கிளாஸை வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் இன்னொரு நாள் பார்க்குறேன். பட் இங்கே கிளாஸை எடுக்கிறது வந்து ஒரே நாளில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் போன கிளாஸு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி நடந்தது. இந்த ஃபியூ ஹவர்ஸில் சம்மரி ப்ரிப்பேர் பண்ணி இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. பிகாஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து மறுநாளைக்கு ப்ளே ஆகுங்கிறதுக்காக. அதனால் டெஃபினெட்லி இட் இஸ் அ கமெண்டபிள் ஜாப். இப்படி தான் முன்காலத்தில் குருகுலமில் நடந்திருந்தது. ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு கிளாஸ் இருக்கும், அப்போ உடனே வந்து ஸ்டூடெண்ட் வில் ப்ரிப்பேர் த சம்மரி. இப்போ இதே மாதிரி இந்த கிளாஸோட சம்மரி கூட அடுத்த கிளாஸ் முன்னாடி 15 மினிட்ஸ் தான் பிரேக் இருக்குது இங்கே. ஆனால் உங்களுக்கு 1 டே பிரேக் உண்டு. அடுத்த கிளாஸ் முன்னாடி யாராவது ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஆக இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, உபக்கிரம உபசம்ஹாரால சாந்தோக்கிய உபனிஷத்தோட எக்ஸாம்பிளில் சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயத்தில் என்ன பண்ணுறதுன்னா, சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம். அந்த ஏகம் ஏவ அத்விதீயம் தான் இங்கே வேர்ஸில் வந்து கோட் பண்ணுறார். 6:2:1
இல்லையா? 621 வந்து கோட் பண்றார். அண்ட் முடிவில் என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறதுக்கு 687 கோட் பண்ணியிருக்கார். 6th சாப்டர் 8th செக்ஷன் 7th மந்த்ரா ஃபார் உபசம்ஹாரா. எண்டுக்கு உபக்ரமா பிகினிங்க்கு வந்து 6th சாப்டர் 2nd செக்ஷன் 1st மந்த்ரா கோட் பண்ணியிருக்கு. ஆக இவ்வாறு ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதே விஷயம் முடிவிலையும் சொல்லப்படுறதுனால தாத்பரியம் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது. இது உபக்ரம உபசம்ஹார என்ற முதல் லிங்கம். இரண்டாவது லிங்கம் கண்டா நம்பர் 186. பிரகரண பிரதிபாத்யஸ்ய வஸ்துனஹ தன்மத்யே பௌனః புண்யேன பிரதிபாதனம் அப்யாசஹ அத தத்ரைவ அத்விதீய வஸ்துனி மத்யே தத்வமசீதி நவக்ருத்வஹ பிரதிபாதனம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ நம்பர் 1 முடிஞ்சுடுத்து. உபக்ரம உபசம்ஹார 185th கண்டத்தோட முடிஞ்சுடுத்து. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் அடுத்த கிளாஸ்க்கு சம்மரி பண்ணுறச்சு இதுலேருந்து பண்ண ஆரம்பிச்சா போதும். சரியா? 186 வந்து அபியாசா. அபியாசா அப்படின்னா ரெப்படிஷன், திரும்ப திரும்ப. ஆரம்பம் முடிவு பார்த்தாச்சு. இப்போ பாடி ஆஃப் த டீச்சிங்கில் உபனிஷத் டீச் பண்ணுற அந்த கண்டென்ட் இருக்குல்லையே, அந்த பாடி ஆஃப் த டீச்சிங், அதில் வந்து எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதோ, ஆக எந்த ஒரு விஷயம் தாத்பரியமோ எந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டோ என்னாகும், திருப்பி 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 அதே சொல்லுவா இல்லையா? ஏன் அப்படின்னா அதை உள் வாங்கிக்கணும். நோட் புக்கில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, டீச்சிங்கை நோட் புக்கில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறச்சே பிரிண்டட் மெட்டீரியல் இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக அந்த விஷயத்தை ரைட்டிங் ஃபார்மில் கொடுக்கறச்சே என்ன பண்ணலாம், வேறு ஃபாண்ட்டில் போடலாம், கலர் போல்டாக போடலாம், கலர் மாற்றலாம், போல்டு, ஐட்டலிக்ஸு, அண்டர்லைன், இல்லைனா ஹைலைட்டர். பிரிண்டட் மேட்டரில் வி ஈவன் யூஸ் ஹைலைட்டர் பென்சில். இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர் என்ன சொல்லுவா, இது இம்பார்ட்டன்ட், இதுதான் மெயின் செக்ஷன், ஒவ்வொரு லெசன்லையும் சொல்லுவா இல்லையா? அப்போ ஸ்டூடெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி வச்சுப்பா, ஹைலைட்டர் போட்டுப்பா, இதெல்லாம் பண்ண முடியும். பட் அந்த காலத்தில் we did not have printed matter, ஸ்போக்கன் மேட்டராக இருந்தது. ஸ்போக்கன் மேட்டரில் எப்படி வந்து அதை தனியாக காட்டுறது, ஹைலைட் பண்ணுறதுக்கு ஐட்டலிக்ஸ் யூஸ் பண்ணானே அப்படி தலையை சாச்சுட்டு சொல்ல முடியுமா என்ன? ஆக ஸ்போக்கன் கம்யூனிகேஷனில் எப்படி ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறது அப்படின்னா, அதே விஷயத்தை திரும்ப 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 சொல்லும்போது அது என்ன ஆகுறது, இதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறா, இது முக்கியம் போல இருக்கு. அண்ட் கடைசியில் அது மனசில் போய் உக்காந்துக்கும் இல்லையா? இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடந்தது இல்லையா ரீசெண்டாக, எல்லாத்த பற்றியும் பேசுவா, நிறைய விஷயம் பேசுவா. பிரச்சாரம் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறச்சே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய விஷயம் பேசுவா. ஆனால் ரிப்பீட்டடாக ஒரே விஷயம்தான் இருக்கும். என்னது, அதுதான் தாத்பரியம். தாத்பரியம் என்ன, ஓட் ஃபார் ஸோ அண்ட் ஸோ, அதுதான் தாத்பரியம் இல்லையா? ஆக இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மத்தியில் எந்த விஷயம் திரும்ப 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 சொல்லப்படுறதோ அது தாத்பரியம். ஆக தாத்பரியம் எதுங்கிறதோட செகண்ட் இண்டிகேட்டர் அபியாசா ஆர் ரெப்படிஷன். பிரகரண பிரதிபாத்யஸ்ய வஸ்துனஹ, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த டெக்ஸ்ட் எதுவோ தன் மத்தியே பௌனஃப் புண்ணியேன பிரதிபாதனம். பௌனஃப் புண்ணியேனா புனஹா புனஹா, திரும்ப திரும்ப, அகென் அண்ட் அகென் அந்த டெக்ஸ்டில், தன் மத்தியே அந்த டெக்ஸ்டில் பிகினிங் எண்டுக்கு நடுவில், இந்த மிடில் போர்ஷன் ஆஃப் த டீச்சிங், புனஹா புனஹா திருப்பி திருப்பி பிரதிபாதனம்
எந்த ஒரு விஷயம் விளக்கப்படுகிறதோ, கம்யூனிகேட் பண்ணப்படுறதோ. ஆக ரிப்பீட்டடா சொல்றது வந்து மோர் இம்பார்ட்டன்ட். ஏதான விஷயம் ரிப்பீட் ஆகல, ரிப்பீட் பண்ணப்படல அப்படின்னாக்க அது ஆப்வியஸ்லி லெஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில எது தாத்பரியம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணறதுக்கு ஷட்லிங்கத்தோட ரெண்டாவது விஷயம் அபியாசா. அத்விதீய வஸ்துனி எதை இண்டிகேட் பண்றது? அத்விதீய வஸ்துனி, திருப்பி திருப்பி அத்விதீய வஸ்து பிரம்மன், நான் டியூவல் பிரம்மன் திருப்பத்துவ இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு. நவகிருத்வஹா பிரதிபாதகம். நவகிருத்வஹா அப்படின்னா 9 தடவை ஷஷ்டோத்தியாயால சாந்தோக்கிய உபனிஷத்துல 9 தடவை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம் போன கிளாஸோட எண்டில். ஐத்ததாத்மியம் இதகம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் துவம் அசி ஸ்வேதகேதோ அப்படின்னு உத்தாலகர் சொல்லும் பொழுது ஸ்வேதகேது என்ன சொல்லுவான்? பூய ஏவமா பகவன் விஜ்ஞாபயத்து. பூய ஏவ, இன்னொரு ஒரு தடவை ஹே பகவன் விஜ்ஞாபயத்து, எனக்கு விளக்கவும் அப்படின்னு கேட்பான். அப்போ உடனே அவர் அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு விளக்குவார். இந்த மாதிரி 9 தடவை அது விளக்கப்பட்டிருக்கு. ஆக நவகிருத்வஹா பிரதிபாதனம், இட் வாஸ் ரிப்பீட்டட் 9 டைம்ஸ். எங்க? மத்தியே, இந்த மிடில், இந்த பாடி ஆஃப் த டீச்சிங். ஆரம்பம் என் கடைசி பார்த்துட்டோம். இந்த பாடி ஆஃப் த டீச்சிங் வந்து 9 தடவை விளக்கப்பட்டிருக்கு. எது? தத்துவம் அசி, தத்துவம் அசி, தத்துவம் அசி அப்படிங்கிறது. ஐத்ததாத்மியம் இதகம் சர்வம் தத்து சத்தியம் சஹ ஆத்மா தத்துவம் அசி. இந்த விஷயம் 9 தடவை வருது. ஆக ஆத்மா, இதுல இருந்து என்ன தெரிய வருது? இதுதான் தாத்பரியம். தாத்பரியம் என்ன? ஆத்மா மாத்திரமே இருக்கிறது, ஆத்மா மாத்திரமே வஸ்து, அதுதான் சப்ஸ்டன்ஸ். மற்றது எதுவுமே சப்ஸ்டன்ஸ் கிடையாது. மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய ஆகம பிரகரணத்துல ஓங்கார விசாரத்துல பார்த்தா மாதிரி மற்றதெல்லாம் வந்து இட் இஸ் சிம்பிளி வேர்ட்ஸ். சப்ஸ்டன்ஸ்னு வெளியில எதுவும் கிடையாது. ஒன்லி நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். எதன் மேல ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது? நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆத்மாவாகிய என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. தெர்ஃபோர் இதோட அர்த்தம் என்னன்னா, மை ஏவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தது அத்வயம் பிரம்மாத்வயம் அகமஸ்மி. இது வந்து கைவல்ய உபனிஷத், இது சாந்தோக்கியம் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் மீனிங். என் மீது அனைத்தும், இந்த ஜகத்தானது சிருஷ்டி ஸ்திதி லயம் அனைத்தும் நிர்குணம் பிரம்மமாகிய என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நிர்குணமாக இருக்கும் களிமண்ணின் மீது எப்படி வெவ்வேறு நாமரூபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அது போல். 187 பேஜ் நம்பர் 57. பிரகரண பிரதிபாத்யஸ்ய அத்விதீய வஸ்துனஹ பிரமாணாந்தரா விஷயீகரணம் அபூர்வதா யதா தத்ரைவ அத்விதீய வஸ்துனஹ மானாந்தரா விஷயீகரணம். நெக்ஸ்ட் தேர்ட் லிங்கம் என்னது? அபூர்வதா. 185ல என்ன சொன்னார்? பிகினிங் உபக்ரம உபசம்ஹார. 186ல அபியாசா. 187ல அபூர்வதா. அபூர்வதானா என்னன்னு பார்த்தோம்னா, நாவெல்டி, புதுசாக இருக்கணும், யூனிக்காக ஒரு விஷயத்த சொல்லணும், எங்கேயுமே சொல்லப்படாத விஷயமா இருக்கணும், எது வேற எங்கேயும் நான் அறிய முடியாத விஷயமா இருக்கணும். அதை இந்த விஷயத்துல சொல்லிதுன்னா அப்போ இதுல என்ன ஸ்பெஷல் இல்லையா? ஏற்கனவே எடுத்த கதையை ஒரு படமா எடுத்தாலே நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஏத்துக்க மாட்டோம், அது ஓடவும் ஓடாது இல்லையா? ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே
சாஸ்திரம் சொல்ல போகிறது அப்படின்னு சொன்னாக்க அப்போ அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எப்படி அது இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும் இல்லையா? இதில் என்ன ஸ்பெஷலோ இது மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேனோ யூனிக்கா வேற எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த சாஸ்திரத்தை மூலமா வேதாந்த சாஸ்திரம் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேனா உபனிஷத் மூலமா தெரிஞ்சுக்கிறேனா அப்போ அதுதானே தாத்பரியம் உபனிஷத்தோடது. ஏன்னா மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இருக்கே இல்லையா? ஆக துவைத்தத்தை வேதாந்த சாஸ்திரம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கே. நான் வேற நீ வேற அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? I am already experiencing, I am different, Bhagavan is different. I am not Bhagavan. இல்லையா? இது எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு. நான் வேறு ஜகத் வேறு. I am different from the object I experience. நான் அப்சர்வர் இருக்கேன், எக்ஸ்பீரியன்சர் இருக்கேன். வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற வஸ்துன்னு ஒன்று இருக்குது. தேர்ஃபோர் ரெண்டு இருக்கே. இதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஏற்கனவே இருக்கே. சாஸ்திரம் வந்து சொல்லணுமா ரெண்டு இருக்குது, நீ ஒன்று இருக்க, ஒன்று தவிர இன்னொன்று இருக்குது அப்படின்னு? தேவையில்லையே. ஏன்னா என்னுடைய பிரத்யக்ஷாதி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்னுடைய ஞானேந்திரியம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சயின்ஸு, இதெல்லாம் நிறைய இருக்கே எனக்கு துவைத்தத்தை சொல்கிறதுக்கு. ஆக வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத் துவைத்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி துவைத்தத்தை எங்கேயான சொல்லித்துனா கண்டிப்பாக அது தாத்பரியமாகவும் இருக்க முடியாது இல்லையா? ஆக வேதம் வந்து எனக்கு என்ன டீச் பண்ணணும் அப்படின்னா, வேதம் எனக்கு டீச் பண்ணுற விஷயம் யூனிக்காக இருக்கணும். அந்த யூனிக்கான விஷயம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் டியூவல் ரியாலிட்டி. இரண்டற்று ஒன்றாக விளங்கும் பிரம்ம வஸ்து, இருப்பது பிரம்மன் மாத்திரமே. தேர் இஸ் நோ செகண்ட் என்டிட்டி. இந்த விஷயத்தை வேற எது மூலமாகவும் நான் தெரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரம் மாத்திரம்தான் இதை விளக்குறது, உபனிஷத் மாத்திரம்தான் இதை விளக்குறது. ஆக இங்க என்ன சொல்றார் சதானந்த சுவாமிஜி, பிரமாண அந்தர அவிஷயீகரணம். பிரமாண அந்தர, அதாவது மற்ற கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மற்ற பிரமாணங்கள், இன்க்ளூடிங் சயின்ஸ். ஏன்னா சயின்ஸ் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ ஞானேந்திரியத்திலிருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணி தான் அதை வச்சு இன்ஃபரன்ஸ் பாஸ்டுலேஷன்லாம் பண்ணி சயின்ஸ் இஸ் அரைவிங் அட் கன்க்ளூஷன். சயின்ஸ் அரைவ் பண்ணுற கன்க்ளூஷன் டியூவாலிட்டியில் இருக்கா இல்லை நான் டியூவல் விஷயமா? டியூவாலிட்டியில் தான் இருக்குது இல்லையா? என்னோட உடம்புல ஒரு பாக்டீரியா இருக்குன்னு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா அது டியூவாலிட்டியா நான் டியூவலா? யூ ஆர் டிஃப்ரெண்ட், பாக்டீரியா இஸ் டிஃப்ரெண்ட். பாக்டீரியா இஸ் தட் இஸ் வை அஃபெக்டிங் யூ. அதனால் மருந்து சாப்பிடணும், மருந்து வந்து பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ணும். ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், அது பாக்டீரியாவை டிஸ்ட்ராய் பண்ணும், உன்னோட உடம்பை திரும்பி ஆரோக்கியமாக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி டியூவாலிட்டி. ஸ்பேஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளானட்டையோ ஏதான ஒரு விஷயத்தையோ செலஸ்டியல் பாடியை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க அகெயின் ஐ ஆம் டிஃப்ரெண்ட். ஆராய்ச்சி பண்ணுற அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபிசிக்ஸ் எடுத்துட்டோம்னா, கெமிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா, டீல் பண்ணுற ஃபிசிக்கல் லாஸ், என்னென்ன லாஸை வந்து ரிசர்ச் பண்ணப்படுறதோ, இல்லை கெமிஸ்ட்ரியில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி அட்டாமிக் ரிசர்ச் எதாவது பண்ணுறது, எந்த விஷயம் தி ஆப்ஜெக்ட் டேக்கன் ஃபார் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அது வேற, நான் வேறு. தேர்ஃபோர் சயின்ஸ் டீல் பண்ணுறது டியூவாலிட்டியில் தான். சயின்ஸ் டீல் பண்ணுற வேர்ல்டு இஸ் துவைத்தம். வேர்ல்ட் ஆஃப் டியூவாலிட்டியில் தான் சயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. அண்ட் சயின்ஸ் cannot have access to அத்வைத்தம். ஏன் அப்படின்னா சயின்ஸ் டீல் பண்ணுறது ஆப்ஜெக்டோட, ஆப்ஜெக்ட் நாலேஜை தான் கொடுக்கறது சயின்ஸ். என்ன ரிசர்ச் நடந்தாலும் ரிசர்ச் பண்ணுற அந்த அப்சர்வருக்கு வேறாக இருக்கிற அப்சர்வ்டு விஷயத்தை பற்றி தான் சயின்ஸ் சொல்கிறது. அப்படி அப்சர்வ்டு விஷயத்தை பற்றி சயின்ஸ் சொல்கிறச்சே சயின்ஸ் டீல் பண்ணுறதே டியூவாலிட்டியில் தான். மழை பெய்யுறதா? காற்று. ஆக சயின்ஸ்
cannot have access to Advaitam. Therefore, science cannot have access to Advaitam. ஏன்னா எல்லாமே இந்திரியத்துக்கு கோச்சரமா இருக்கிற பொருட்களை வச்சுதான் சயின்ஸ் டீல் பண்றது. ஆனா பிரம்மன்கிறது என்னது? சர்வ இந்திரிய சர்வ பிரமாண அகோச்சரம் இல்லையா? அதனால சயின்ஸ் cannot have access to Advaitam. ஆக்சஸே இல்லாத ஒரு விஷயத்துல சயின்ஸ் cannot prove Advaitam. Science cannot disprove Advaitam. ஆக அதுதான் அவிஷயீகரணம். அவிஷயீகரணம்னா இன்ஆக்சசிபிலிட்டி, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இன்ஆக்சசபிளா இருக்கிற விஷயத்தை விளக்குகிறது உபனிஷத். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு மற்ற பிரமாணங்களுக்கு இன்ஆக்சசிபிளா இருக்கு, அந்த விஷயத்தை உபனிஷத் விளக்குகிறது. அதுக்கு பேரு அபூர்வதா, யுனீக் விஷயத்தை விளக்குகிறது. அண்ட் அதுவும் சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஷஷ்டோத்தியாயத்துல சொல்லப்படுறது. பிரமாணாந்தர அவிஷயீகரணம். அவிஷயீகரணம்னா இன்ஆக்சசிபிலிட்டி. எந்த விஷயத்துக்கு இன்ஆக்சசிபிள்? அப்சல்யூட் ரியாலிட்டி எதுவோ அந்த விஷயமானது சயின்ஸு மற்ற இந்திரியங்கள், மற்ற சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், மற்ற பிரமாணங்களுக்கு இன்ஆக்சசிபிளா இருக்கு. மற்ற பிரமாணங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இன்ஆக்சசிபிளா இருக்கிறதுனாலையும், மற்ற பிரமாணங்கள்னால இந்த விஷயத்தை டீல் பண்ண முடியாததுனாலையும், அப்படிப்பட்ட விஷயத்தை உபனிஷத் டீல் பண்றதுனால therefore subject matter of Upanishad is unique. அப்படிப்பட்ட யூனிக் விஷயத்தை உபனிஷத் டீல் பண்றது இல்லையா? therefore அந்த யூனிக் விஷயம்தான் தாத்பரியம், அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஆக வெளிக்கதவு சாத்திடும். அடையப்பா. ஆக யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, டீச்சிங் ஆஃப் வேதாந்தாவோட யூனிக்னஸ் வந்து அத்வைத்தம். துவைத்தம் வந்து வேதாந்திக் டீச்சிங்கோட யூனிக்னஸா ஒருபோதும் இருக்க முடியாது. சூறாவளி காத்து மாதிரி இருக்கு. ஆக துவைத்தம் ஒருபோதும் உபனிஷத்தோட யூனிக்னஸா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? உபனிஷத் சொல்லாமையே எனக்கு தெரியறது துவைத்தத்தை. இதை உபனிஷத்தை தனியா வேற சொல்லணுமா? இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்றான்னு வச்சுக்கோங்க, தெரியும், சரி நிறுத்து. யூ won't even want to listen to that person. You won't take that person as a source of knowledge, source of information. ஏன்? எனக்கு தான் தெரியுமே. ஐயோ அதுவா, அவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும், கேட்க கூட மாட்டேன் இல்லையா? therefore வேதம் will lose its status of being பிரமாணம். இன்ஃபேக்ட் பிரமாணத்துக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. வாட் இஸ் பிரமாணம் அப்படின்னு கேட்டாக்க எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு போயிட்டா. எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகா ஃபார்ம்ல, ஒரு டெஃபினிஷன் ஃபார்ம்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க. அனதிகதம், அபாதிதம், அர்த்தவத்து பலபோதகம் அப்படிங்கிறது பிரமாணத்தினுடைய டெஃபினிஷன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, அனதிகதம், அனதிகதம், அபாதிதம், அர்த்தவத்து ஞானஜனகம். சாரி, அர்த்தவத்து ஞானஜனகம் பிரமாணம். ஞானஜனகம், ஞானஜனகம்னா எது ஒன்று நாலெட்ஜை உண்டு பண்றதோ. ஜனகம்னா நாலெட்ஜ் இஸ் born, that which gives birth to knowledge, source of knowledge. அனதிகதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இங்க அபூர்வதாவோட கனெக்ட் ஆகுது. அதுக்கு தான் சொன்னேன். அனதிகதம்னா என்னன்னா,
வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுக்காத விஷயத்த இது கொடுத்ததுன்னா தென் திஸ் இஸ் பிரமாணம் இன் தட் ஃபீல்டு, தென் திஸ் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் இன் தட் ஃபீல்டு. எக்ஸாம்பிளுக்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் என்னது? ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ். அதை கொடுக்கறது கண்ணு. கண்ணை தவிர வேற எதுவுமே அது கொடுக்காது. ஸோ கண்ணோட யூனிக்னஸ் என்ன? சைட் இல்லையா? அதே மாதிரி காதோட யூனிக்னஸ் என்ன? ஹியரிங் சவுண்டு. வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்டாலும் அதை கொடுக்க முடியாது. இதுக்கு பேரு அனதிகதம்னு பேரு. அதனால அந்தந்த ஃபீல்டுல அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒர்க் ஆகும் இல்லையா? அது போல யூனிக் ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் எப்படி சப்தஸ்பர்ஷாதி விஷயங்கள் 5 ஞானேந்திரியங்களால விளக்கப்படுறதோ, சோ யூனிக் டு 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், 5 ஞானேந்திரியம் இல்லையா? அது போல அசப்தாதி விஷயத்தை ரிவீல் பண்ணோம் அப்படின்னாக்கா புரியுறது இல்லையா? அசப்தாதின்னு சொன்னா அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம் இல்லையா? அப்படி இருக்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரிவீல் பண்ணும்? ஸ்ருதி. தேர்ஃபோர் அபூர்வதா அப்படிங்கிறது இஸ் தி அதர் இம்பார்ட்டன்ட் லிங்கம். ஆறுமே இம்பார்ட்டன்ட்டு. உபக்கிரம, உபசம்ஹார, அபியாச, அபூர்வதா, மூணாவதா நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? தேர்ஃபோர் அத்விதீய வஸ்துனஹா, அந்த பியோர் பிரம்மன் வேற எந்த பிரமாணத்துக்குமே அவைலபிளா இல்லாமல் இருக்கும் அந்த பிரம்மன் சுத்த சைத்தன்யம். அது பிரமாணாந்தர அவிஷயீகரணம். இட் இஸ் நாட் ஆக்சசபிள் டு எனி அதர் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆக இதுக்கு என்ன சொல்வார்? 6வது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத்து இருக்கு இல்லையா? அதுல 13வது செக்ஷன்ல குரு என்ன பண்ணுவார்? ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பார் அப்படின்னாக்க என்ன சொல்லுவார்? ஸ்வேதகேது கேட்டுட்டே இருப்பான் இல்லையா கொஸ்டின். அவனுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகாது. ஆக என்ன சொல்லுவார்? நீ என்ன பண்ண ஸ்வேதகேது, ஒரு 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 அம்பலம் டம்ளர் கிடையாது, ஒரு சொம்புல ஜலம் எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஒரு கை நிறையா உப்பு எடுத்துக்கோ, கல்லுப்பு. உப்பை எடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு ஒரு கலக்கிட்டு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிடு. நைட்டு படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் உப்பை போட்டு கலக்கிட்டு தூங்கிடு. அதே மாதிரி அவன் பண்ணுவான். கார்த்தால எழுந்த உடனே பண்ணியா ராத்திரி அந்த உப்பு போட்டு கலக்கி வச்சியா? வச்சேன் நான். அதை எடுத்துன்னு வா. அதை எடுத்துன்னு வருவான். எடுத்துன்னு வந்தோடனே அவர் ஜலத்தை பார்த்தா கிளியர் வாட்டர் இருக்கும். உப்பு எங்கன்னு கேட்பார். உப்பு போட்டேனே, இதுக்குள்ள கரைஞ்சிடுது, போட்ட உப்பு எங்கன்னு கேட்பார். காட்டு. கண்ணால பார்த்தல உப்பை, கையால ஃபீல் பண்ணல உப்பை, கையால ஃபீல் பண்ணி இப்படி போட்டல. இப்போ தொட்டு பாரு உப்பு இருக்கா, அதே ஃபீலிங் கையில வருதா பாரு. கையால தொட்டு பார்த்தா உப்பு அவனால ஃபீல், கண்ணால பார்க்க முடியல உப்பு. கண்ணால பார்த்தான் உப்பை, அதை தான் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டான். கையால ஃபீல் பண்ண உப்பு தான் தண்ணிக்குள்ள போட்டான். ஆனா தண்ணிக்குள்ள போட்டு என்ன எடுத்து மறுநாள் கார்த்தால பார்க்கறச்சே உப்பை கண்ணாலையும் பார்க்க முடியல, கையாலையும் ஃபீல் பண்ண முடியல. அப்போ உப்பு இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ற நீ அப்படின்னாக்க என்ன சொல்லுவார்? இதுல உப்பு இருக்குன்னு எப்படி சொல்லணும்னா, தண்ணிக்கு மேலேந்து கொஞ்சோண்டு சிப் பண்ண அந்த வாட்டர் ஆம்பர், கொஞ்சோண்டு சிப் பண்ணி பார்த்தா உப்பு இருக்கா? இருக்கு. எப்படி தெரிஞ்சுட்டேன்? நாக்கு மூலமா தெரிஞ்சுட்டேன். ஸோ மேலாக்க குடிச்சியா, மேலாக்க எடுத்து குடிச்சியா, அதுல உப்பு இருக்கு. இப்போ நடுவுலேருந்து தண்ணி எடுத்து குடி, நடுவுலேருந்து எடுத்து குடிச்சா உப்பு இருக்கா? உப்பு இருக்கு. அடியில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடி, உப்பு இருக்கா? உப்பு இருக்கு. ஆக எப்படி லவணம் இத்தி இருக்கு, லவணம் இருக்கு, லவணம்னா சால்ட், லவணம் இருக்கு, மேல இருக்கு, நடுவுல இருக்கு, அடியிலையும் இருக்கு. ஆக உப்பு, தண்ணியில இருக்கிற உப்பு எனக்கு கையால தொட்டு கண்ணால பார்த்து தண்ணிக்குள்ள போட்ட உப்பு எனக்கு கண்ணுக்கும் கைக்கும் அது அவைலபிளா இல்லை, ஸ்பர்ஷத்துக்கும் திருஷ்டிக்கும் அது அவைலபிளா இல்லை. ஆனா நாக்குக்கு அவைலபிளா இருக்கு இல்லையா? ஆக எப்படி தெரிஞ்சுட்ட நீ? அதனால இப்ப நீ என்ன தெரிஞ்சுட்ட? உப்பு எங்க அப்படின்னு கேட்டாக்க தண்ணியில இன் அண்ட் த்ரூ உப்பு இருக்கு இல்லையா? ஆக
அது துவக்குக்கோ சக்ஷுக்கோ அவைலபிளா இல்லை, ஆனா மூணாவதா ஒரு பிரமாணத்துக்கு அவைலபிளா இருக்குன்னு நீ தெரிஞ்சுட்ட இல்லையா? அதே போலதான் பிரம்மன். அது வந்து இந்த சிருஷ்டி முழுக்க ஜலத்துல உப்பு இருக்கா மாதிரி இன் அண்ட் த்ரூ தி சிருஷ்டி நீக்கமற எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பிரம்மன் பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு அது அவைலபிளா இல்லை. அந்த பிரம்மனை நீ தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு வேற இன்னொரு பிரமாணம் இருக்கு, அதுக்கு பேரு சாஸ்திர பிரமாணம்னு பேரு. அது மூலமாக மாத்திரமே நீ தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா, அந்த உப்பு மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பிரம்மனை பிரத்யக்ஷாதி பிரமாணத்துல தெரிஞ்சுக்க முடியாது. ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு அக சாஸ்திர பிரமாண வியதிரிக்த, சாஸ்திர பிரமாணத்துக்கு வேறாக சாஸ்திர பிரமாண வியதிரிக்த அந்யத்ர பிரமாண அகோச்சரத்வாத், சாஸ்திர பிரமாணத்துக்கு வேறாக வேறு எந்த ஒரு பிரமாணத்தினாலும் கிரகிக்க முடியாததனால, வேற எந்த ஒரு பிரமாணத்தினாலும் விளக்கப்பட முடியாததனால அபூர்வதா சித்தி. ஆக இதுதான் அபூர்வதா. ஒன் 88. பலம் தூ டைம் வேணுமா எழுதி முடிக்க? என்ன ஏதாவது சைக்ளோன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன இப்படி அடிக்கிறது காத்து? ஒன் 88. பலம் தூ பிரகரண பிரதிபாத்யஸ்ய ஆத்மஜ்ஞானஸ்ய ததனுஷ்டானஸ்ய வா தத்ர தத்ர ஸ்ரூயமாணம் பிரயோஜனம் யதா தத்ர ஆச்சார்யவான் புருஷோ வேத தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷ்யே அத சம்பத்ஸ்யே இத்யத்விதீய வஸ்து விஜ்ஞாயஸ்ய வஸ்து விஜ்ஞானஸ்ய தத்ப்ராப்திஹி பிரயோஜனம் ஸ்ரூயதே. Now fourth lingam. So upakrama upasamhara over, abhyasa over, apurvata over. 188ல fourth lingam வந்து பலம். இதெல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்ரவணம். இன்னும் ஸ்ரவணம் டாபிக்கே முடியல, சரியா? பலம் அப்படின்னா எது பலம்? எது பலம்? அத்வைத ஞானம். அத்வைத ஞானம் அடையறதுக்கு ஒர்த்து அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ, அத்வைத்த ஞானமே பலம் இல்லை. அத்வைத்த ஞானத்தினால என்ன கிடைக்கிறதோ, அத்வைத்த ஞானம் மூலமாக என்ன கிடைக்கிறது, இட் இஸ் ஒர்த் ஸ்டடிங். அதுக்கப்புறம் மோக்ஷம் கிடைக்கும், ஜீவன் முக்தி கிடைக்கும், விதேக முக்தி கிடைக்கும். அத்வைத்த பாவகா, மோக்ஷத்துக்கு இன்னொரு பேரு அத்வைத்த பாவகா. ஆக இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒர்த் அட்டைனிங், நிஜமாவே ஒர்த் இதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ. ஸோ பலன் எங்க கொடுக்கப்படுறது அப்படின்னாக்க, உபனிஷத் எங்க அத்வைத்தம் சொல்லி தரணும்னு நினைக்கிறதோ அப்பதானே பலனை சொல்லும் இல்லையா? இல்லைன்னா ஏன் பலனை பத்தி சொல்லணும்? நீங்க இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மைகள் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா அதுக்கு என்ன காரணம்? நீங்க அதை வாங்கிக்கணும்னு அர்த்தம் இல்லையா?
அதனால தானே அந்த பலனை சொல்றாங்க, அதுவும் அழுத்தி அழுத்தி சொல்றாங்க இல்லையா? ஆக பலன் எந்த விஷயத்துக்கு சொல்லப்படுறதோ, பெனிஃபிட்டை பத்தி எந்த விஷயத்துக்கு சொல்லப்படுறதோ அந்த விஷயம் தாத்பர்யம். ஆக எது ஒன்று, அதாவது ஆத்ம ஞானத்துக்கு எந்த ஆத்ம ஞானமானது சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கோ, எதுக்கு? பிரகரணம், பிரகரணம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கோ. இங்க வந்து எதை உதாரணத்துக்கு எடுத்துட்டு இருக்குன்னா சாந்தோக்கிய உபனிஷத் சஷ்டோத்தியாய உதாரணமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட். தது அனுஷ்டானஸ்ய ஸ்ரவண மனன நிதித்தியாசன, அதாவது ஞான யோக ரூபத்து, ஞான யோகத்தின் பலன் ஒரு இடத்துல இல்லாமல் ஒரே இடத்துல சொல்லாம பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. தத்ர தத்ர ஸ்ரூயமானம் பிரயோஜனம், வேரியஸ் பிளேஸ்ல அந்த பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் என்னன்னா, அதே சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயத்துல ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு இங்க பாக்குறோம் இல்லையா? ஆச்சாரியவான் புருஷோ வேத, அதாவது சோ மச் இம்பார்ட்டன்ஸ். வேத அப்படின்னா இந்த இடத்துல வேர்ப், அறிகிறான் அப்படின்னு அர்த்தம். எவன் ஒருவன் ஆச்சாரியானை கொண்டுள்ளானோ அவன் அறிகிறான், he gains the knowledge. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு டீச்சருக்கு இல்லையா? அப்போ யார் ஒருத்தருக்கு டீச்சர் இருக்கோ அவளுக்கு நாலேஜ் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்படின்னு சொல்றது எது மாதிரினா, குவாலிஃபைடா இருக்கான் அன்குவாலிஃபைடா இருக்கான். குவாலிஃபைடா இருக்கிறவனுக்கு நாலேஜ் கிடைச்சிடும், அன்குவாலிஃபைடா இருந்தா கூட நாலேஜ் கிடைச்சிடுமா? நாலேஜ் கிடைச்சா மாதிரி தான் டீச்சர் கிடைச்சா. ஏன்னா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அதுக்கும் அந்த டீச்சரே வந்து அவனுக்கு அதை கைடு பண்ணி கொடுத்து, அதை வர்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதையும் கொடுத்து நாலேஜையும் கொடுக்கறதுனால டீச்சர் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு டீச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்க அவனுக்கு டெஃபினட்டாக அந்த நாலேஜ் கிடைச்சிடும் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணுறது. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா குவாலிஃபிகேஷன்ஸை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலேஜ் அசிமுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம், ஏற்கனவே குவாலிஃபைடாக இருக்கிறவளை விட கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகலாம். பட் இட்ஸ் ஓகே, ஆனால் டெஃபினெட்லி அவனுக்கு இது கிடைக்கும். ஆக இது வந்து கட்டோபனிஷத்தில் கூட, அதாவது ஒரு இடத்துல யமதர்மராஜா சொல்வார், அனன்ய புரோக்தே அகதிரத்ர நாஸ்தி அனியான் ஹிய தர்க்கிய அனுப்பிரமாணாத். அதாவது உனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி கூட, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட பரவாயில்ல போய் கிளாஸ் கேளுங்கிறார். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பெட்டர் கிளாஸ்க்கு வராத, பட் பரவாயில்ல கிளாஸுக்கு போ அப்படிங்கிற. அதாவது இது வந்து க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் இல்லை, இது வந்து க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் தி அனுஷ்டானம். ஆச்சாரியா கிட்ட போய் படிக்கிறத வந்து க்ளோரிஃபை பண்றார். ஏன் அப்படின்னா அந்த நாலேஜ் ஆஃப், அந்த பர்சூட் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, எப்படி அந்த நாலேஜ் அடையப்படுறதோ அது எப்படி அடையப்படுறது? ஆச்சாரியாரிடம் போய் படித்து அது அடையப்படுகிறது. அதனால அந்த விஷயத்துல வந்து அதை க்ளோரிஃபை பண்ணி, தேர்ஃபோர் ஆச்சாரியாரிடம் போய் படித்தால் அவனுக்கு பலன் கிடைத்து விடுகிறது இல்லையா? அதனால் அந்த இடத்துல பலனை வந்து சொல்றது. ஆச்சாரியவான் புருஷோ வேத, அவன் ஆத்மாவை அறிகிறான். வேத அப்படிங்கிறது வெர்ப், அறிகிறான். தஸ்ய தாவதேவ சிரம், ஒரு ஞானியாகப்பட்டவன் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஞானியாகப்பட்டவன் அதனால எது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய பிராரப்தம் முடியும் வரையில் தான் வெயிட் பண்ணணும். தஸ்ய தாவதேவ சிரம் அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத். ஒரு ஞானியாகப்பட்டவன் அவனுடைய பிராரப்த காலம் முடியும் வரையில் தான் அவன் வெயிட் பண்ணணும், பிராரப்தத்தோட எக்ஸார்ஷன் வரைக்கும். எதுக்கு? விதேக முக்திக்கு. ஆக விதேக முக்தி ரூபமாக ஐக்கியம் ஏற்படுவதற்கு. வியாவகாரிக பிளேன்ல there is still a seeming difference இல்ல, ஜீவ பிரம்ம டிஃபரன்ஸ். ஆனா விதேக முக்தியில அந்த டிஃபரன்ஸ் கூட நீக்கப்படுறது, வியாவகாரிக்கத்துல இருக்கிற டிஃபரன்ஸ் கூட நீக்கப்படுறது. யாவத் ந விமோக்ஷயே, சாரி விமோக்ஷியே ஆர் விமோக்ஷியதே அப்படின்னு சொல்லலாம்.
யாவத் விமோக்ஷியே, அதாவது அவன் அதிலிருந்து விடுபடும் வரையில் there is வியாவஹாரிகா செப்பரேஷன். இதிலிருந்து பிராரப்தத்திலிருந்து விடுபடும் வரையில் வியாவஹாரிகத்துல அந்த ரியாலிட்டியில ஒரு செப்பரேஷன் இருப்பது போல் இருக்கிறது. செப்பரேஷன் ஜீவன் முக்தி அடைந்த பிறகும் வியாவஹாரிகா பிளேன்ல அவன் ஒரு இண்டிவிஜுவலா இன்னும் நடமாடின்னு இருக்கான் இல்லையா ஜீவன் முக்தியில. தேர்ஃபோர் இந்த உலகத்துக்கு வந்து there is a செப்பரேஷன் போல இருக்கு. அதுவும் எப்போ போயிடுறது அப்படின்னாக்க அது எவ்வளவு நாள் இருக்குன்னா யாவத் பிராரப்தேன விமோக்ஷியதே, பிராரப்தம் இருக்கும் வரையில், அதாவது இந்த பாடி இருக்கும் வரையில் அவனுக்கு இருக்கு. பாடி போன பிறகு அந்த சீமிங் டிஃபரன்ஸும் நீங்கி விடுகிறது. ஆக என்னது இது பலனை சொல்றது. ஸோ பலன் எங்க சொல்றதோ அது தாத்பரியம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத பிராரப்தத்தோட எக்ஸாஷனுக்கு அப்புறம் சம்பத்சியே, அவன் வந்து பிரம்மனோட மர்ஜ் ஆயிடுறான். அந்த டிஃபரன்ஸும் போய் விடுகிறது. ஆக கட்டோபனிஷத்துல முண்டக்க உபனிஷத்துல கூட ஒரு இடத்துல பார்த்தோம், பரேவ்யே சர்வ ஏகி பவந்தி அப்படின்னு. அதாவது ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தோட மர்ஜாருது, சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட மர்ஜாருது, காரண சரீரம் காரண பிரபஞ்சத்தோட மர்ஜாருது, சைத்தன்யம் எங்கேயும் மர்ஜர் கிடையாது. கரெக்ட். ஆக அது எங்கும் மர்ஜர் இல்லை, இட் ரிமைன்ஸ் சேஞ்ச்லெஸ். தத் பிராப்திஹி, அதை அடைந்த பிறகு, அதாவது பிரம்மத்தை அடைந்த பிறகு, அது பிரம்மத்தை அடைவது பிரயோஜனமாக பலமாக கொடுக்கப்படுகிறது. பிரயோஜனம் ஸ்ரூயதே, பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு முண்டகோபனிஷத்துல அங்க சொல்றது. தேர்ஃபோர் அங்கேயும் பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. எதை எடுத்துட்டாலும் இந்த மாதிரி நம்மளால பிளாட் பண்ண முடியும். எனி உபனிஷத் யூ டேக். ஸோ பலன் இஸ் மென்ஷன்ட். தேர்ஃபோர் அத்வைத்தம் தான் சாஸ்திரத்தோட டீச்சிங். பலம் வந்து அத்வைத்தத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, இத்தனை நேரமா பார்த்தது என்னன்னா பலன் வந்து அத்வைத்தத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அத்வைத்தம் தான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். பிரகரண பிரதிபாத்யஸ்ய தத்ர தத்ர பிரசம்சனம் அர்த்தவாதஹ யதா தத்ரைவ உத தமாதேசம் அப்ராக்ஷ்யே ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இதி அத்விதீய வஸ்து பிரசம்சனம். அடுத்த இண்டிகேட்டர் வந்து அர்த்தவாதஹா. இது 5வது. ஸோ உபக்கிரம உபசம்ஹார 185ல சொல்லிட்டு 185ல எந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்லையும் சொல்றதோ லாஸ்ட்லையும் சொல்லப்படுறதோ அது தாத்பரியம் பார்த்தோம். 186ல என்ன பார்த்தோம்? அபியாசகான ரெப்படிஷன். 186ல என்ன சொல்லிட்டுனா புனஹா புனஹா, அகெயின் அண்ட் அகெயின் பாடி ஆஃப் த டீச்சிங்ல எது ரிப்பீட்டடா வருதோ அது சாந்தோக்கிய சஷ்டோத்தியாய எக்ஸாம்பிள்ல வந்து 9 வாட்டி வருது அப்படின்னு பார்த்தோம். தேர்ஃபோர் அதுதான் தாத்பரியம். எது வருது? தது துவமசி அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் வந்து ரிப்பீட்டடா சொல்லப்படுறது. 3வது விஷயம் அபூர்வதா. அபூர்வதானா யுனிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். துவைத்தம் cannot be the unique teaching because அது ஏற்கனவே எனக்கு மற்ற பிரமாணத்தின் மூலமா அவைலபிளா இருக்கு. எது யூனிக் அப்படின்னாக்க அத்வைத ஞானம் தான் வந்து யூனிக். அந்த ஞானத்தை வந்து சாஸ்திரம் கொடுக்கறது. ஆக அபூர்வதா. அண்ட் நம்ம இன்னொன்னு பார்த்தோம் டெஃபினேஷன் ஆஃப் பிரமாணத்துல அனதிகதம் அப்படின்னு ஒரு வார்த்தை டெஃபினேஷன் இங்க இல்லை, பட் ஜென்ரலா பிரமாணத்தினுடைய டெஃபினேஷன்ல இருக்கு.
அதாவது வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜும் கொடுக்க முடியாத ஒரு ஃபீல்டில் இது அறிவை கொடுக்க வேண்டும். ஆக மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் எல்லாம் வந்து எனக்கு டியூவாலிட்டியோட விஷயத்தை ஏற்கனவே சொல்றதுனால சாஸ்திரம் வேதம் வந்து டியூவாலிட்டிக்கு பிரமாணமா இருக்க முடியாது இல்லையா? சாஸ்திரம் டியூவாலிட்டியை சொல்லாது, சொல்ல தேவையில்லை. ஆக சாஸ்திரம் சொல்றது அப்படின்னாக்க உபனிஷத்தினுடைய விஷயம் வந்து நான் டியூவல், அத்விதீயம், அத்வைத்தத்தை தான் அது வழங்குகிறது. இது வந்து அபூர்வதா. அப்புறம் பலம் பார்த்தோம். பலம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த விஷயத்துக்கு பிரயோஜனத்தை சொல்றதோ அந்த விஷயத்தை தான் இது தாத்பரியமா வச்சுட்டு இருக்கு. ஏன்னா தாத்பரியம் இல்லை அப்படின்னா அது பிரயோஜனத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது 5வது அர்த்தவாதா. அர்த்தவாதன்னு சொன்னா அப்படி வருதா? இப்போ தெரியலையா? ஓ, அர்த்தவாதா அப்படின்னா ரெண்டு காம்போனன்ட் இருக்கு அர்த்தவாதத்துல. ஒன்று அர்த்தவாதம்னா என்ன? குளோரிஃபிகேஷன் இல்லை கிரிட்டிசிசம்னு பார்த்தோம். தேர்ஃபோர் ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்று ஸ்துதி, இன்னொன்று நிந்தா. குளோரிஃபிகேஷன்னா ஸ்துதி, நிந்தானா கிரிட்டிசிசம். ஆக எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க எந்த ஒரு விஷயத்தை நான் குளோரிஃபை பண்ணுறேனோ அந்த விஷயத்தை தான் நான் கம்யூனிகேட் பண்ண வரேன்னு அர்த்தம் இல்லையா? எந்த விஷயத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேனோ அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? தேர்ஃபோர் சாஸ்திரம் எதை குளோரிஃபை பண்ணுறதோ அதுக்கு தான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அது தாத்பரியமாக இருக்க முடியாது. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுற விஷயம் சாஸ்திரத்தினுடைய டீச்சிங்காக இருக்க முடியாது. குளோரிஃபை பண்ணுற விஷயம்தான் சாஸ்திரத்தோட டீச்சிங். இந்த ரெண்டுமே அர்த்தவாதால வரும். சரியா? இந்த ரெண்டு செக்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் அர்த்தவாதத்தில் வரும். பிரகரண பிரதிபாத்தியஸ்ய, அதாவது எது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டீச்சிங்காக இருக்கோ, பிரசம்சனம் அதனுடைய குளோரிஃபிகேஷன். இங்கே வந்து குளோரிஃபிகேஷனை பற்றி மட்டும் சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். நம்ம கிரிட்டிசிசமையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு டாப்பிக்கும் இதே மாதிரி தான் இட் வில் அப்ளை. ஆக அத்வைத பிரசம்சனம் ஆர் துவைத நிந்தா ரெண்டுமே இதில் இன்க்ளூடட் இல்லையா? அத்வைத பிரசம்சனம்னா குளோரிஃபிகேஷன், துவைத்த நிந்தா அது கிரிட்டிசிசம், துவைத்தத்தோட கிரிட்டிசிசம். இது ரெண்டுத்துக்கும் பேரு அர்த்தவாதா அப்படின்னு பேர். இந்த விஷயத்தை இண்டிகேட் பண்றது இல்லையா? அந்த இண்டிகேட்டருக்கு பேரு அர்த்தவாதா. இப்ப பலம்னு ஒண்ணு சொல்லிருக்கு, அர்த்தவாதான்னு ஒண்ணு சொல்லிருக்கு இல்லையா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, பலம்னா எந்த ஒரு விஷயத்தை சாதகனானவன் அடைவானோ, ஞானத்தின் மூலமாக எதை அடைகிறான்? மோட்சத்தை அடைகிறான், ஜீவன் முக்தி அடைகிறான், தேர் ஆஃப்டர் விதேக முக்தி அடைகிறான், பயம் நாசமாகிறது இல்லையா? அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, அது பலன் தைத்திரிய உபநிஷத்துல. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் பலன் கொடுக்கப்படுறதோ, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஸ்மிருதியை கோட் பண்ண வேண்டாம், பட் இருந்தாலும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல வந்து என்ன சொல்லப்படுறது? ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டஹா, அவன் தன்னில் தானாக நிறைவாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் சொல்றாருன்னா உபனிஷத்துல வந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எங்க வந்து அவன் எதை ரிசல்ட்டா அடையறானோ, அடைஞ்ச ஞானத்தினுடைய ரிசல்ட்டா அது பலம், அதை சொல்லிடும். இப்போ ஸ்துதி இருக்குல்ல, அர்த்தவாதா, அது எப்படி வேறுபடுறது பலத்திலேருந்து அப்படின்னாக்க, ஒன்று ஸ்துதியா இல்லை அர்த்தவாதம், ஒன்று பலமா இல்லை அர்த்தவாதமா அப்படின்னா, சிலது வந்து எக்ஸாஜரேஷனாக இருக்கும். when you glorify you actually exaggerate a little bit இல்லையா? அவன் வந்து அவனுக்கு சிங்கம் மாதிரி பலம் அப்படின்னா, சிங்கம் அவன் வந்து அந்த விஷயத்துல சிங்கம் மாதிரி இருக்கான் அப்படின்னா என்ன? பெடரியெல்லாம் வால்லாம் முளைச்சிருக்குன்னு அர்த்தமா இல்லையா? அது சோ கிரேட் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக இல்லை. ஆக
யார் ஒருவருக்கு ஆத்ம ஞானம் அடையப்பட்டிருக்கிறதோ, சப்போஸ் ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆத்ம ஞானம் அடைந்தவன் வந்து ஞானியை வந்து சர்வஜன் அப்படின்னு உபனிஷத் வந்து குளோரிஃபை பண்ணுறது. சர்வஜா அப்படின்னாக்கா, ஏன் முண்டக்க உபனிஷத் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிச்சது? கொஸ்டின் என்ன? கஸ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. ஆக எந்த ஒரு விஷயத்தை அறிந்தால் எனக்கு எல்லா நாலேஜும் வந்துடும். எந்த ஒரு நாலேஜை அடைஞ்சா எல்லா நாலேஜும் வந்துடும். ஆத்ம ஞானத்தை அடைந்தால் எனக்கு எல்லா நாலேஜும் வந்துருமா? இல்லையா? அப்போ ஆத்ம ஞானத்தை அடைந்தால் எனக்கு ஃபிசிக்ஸ் நாலேஜ் வந்துருமா? ஆத்ம ஞானத்தை அடைந்தால் எனக்கு கெமிஸ்ட்ரி நாலேஜ் வந்துருமா? சமையல் நாலேஜ் வந்துருமா? சமையல் நாலேஜ் வந்தால் என்ன, ஒன்று நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் மட்டும் இல்லை, இட்டாலியன் மெக்சிகன் எல்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா? ஆக ஒரு ஞானி அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு எல்லா ஞானமும் இருக்கு இல்லையா? ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி அப்படின்னு சொல்லிட்டாக்க ஒரு ஞானியாகப்பட்டவனுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். தேர்ஃபோர் ஹி இஸ் ஈஸ்வரனுக்கு சமமானவன் அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. உபனிஷத்துல அப்படி சொல்றது அப்படின்னாக்க அது வந்து குளோரிஃபிகேஷன், அது வந்து அர்த்தவாத. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஈஸ்வரவராக ஆக முடியும் இல்லையா? அண்ட் ஆத்ம ஞானம் வந்துட்டா எல்லாத்த பத்தியும் அவருக்கு வந்து நாலேஜ் வந்துடும் அப்படின்னாக்கா அது எப்படி முடியும்? ஃபிசிக்ஸில் எல்லா நாலேஜும் மேத்ஸில் எல்லா நாலேஜும் வந்துடும், அது எப்படி முடியும்? அது வரணும்னு அவசியமும் இல்லை இல்லையா? ஆக இந்த கான்டெக்ட்ல அது முண்டகோபனிஷத்துல எதை வச்சு சொல்லித்து? காரண விஞ்ஞானேன காரிய விஞ்ஞானம் பவதி. களிமண்ணை அறிவதன் மூலமாக களிமண்ணிலிருந்து பிறந்த எல்லா அர்த்தன் வேரோட சத்தியம் எது என்று அறியப்படுகிறது. புரியறது இல்லையா? அந்த அர்த்தத்துல சொல்லித்தே ஒழிஞ்சு ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படின்னாக்க அவன் வந்து சர்வஜன் ஆயிடுவான், எல்லா நாலேஜும் அவனுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லா காரிய நாலேஜும் வந்துடும், எல்லாத்தோட காரிய நாலேஜும் அவனுக்கு வந்துடும்னு அர்த்தம் இல்லை. ஆக வியாவகாரிக்கத்துல எடுத்துட்டா யாரு சர்வஜனா இருக்க முடியும்? ஈஸ்வரன் மாத்திரமே சர்வஜனாக இருக்க முடியும். ஸோ வியாவகாரிக்க திருஷ்டியில் எடுத்துட்டானா டெஃபினெட்லி அ ஞானி இஸ் நாட் ஈக்குவல் டு ஈஸ்வரா. வியாவகாரிக்க பிளேன்ல கேனாட் பி இல்லையா? டிரான்சாக்ஷனல் பிளேன்ல வியாவகாரிக்க பிளேன்ல ஞானி இஸ் நாட் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இது இண்டிவிஜுவல், அது டோட்டல், ஈக்குவேஷனே வராதே. ஆனா இல்லை. சரி, பாரமார்த்திக திருஷ்டியில் எடுத்துட்டா ஞானி ஈக்குவல் டு ஈஸ்வராவா? வை? எஸ்ஸா நோவா? வை? எஸ்னா வை, நோனா வை? பாரமார்த்திக திருஷ்டியில ஜீவாத்மா ஈக்குவல் டு ஈஸ்வராவா? ஜீவா ஈக்குவல் டு ஈஸ்வராவா? எஸ்ஸா நோவா? ஃபர்ஸ்ட் கரெக்ட் கரெக்ட். பாரமார்த்திக திருஷ்டியில ஜீவாவாக ஜீவாவோ அல்லது ஈஸ்வரனாக ஈஸ்வரனாவோ அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அதனால பாரமார்த்திக திருஷ்டியில இஸ் ஞானி ஈக்குவல் டு ஈஸ்வராங்கிற கொஸ்டினே வராது. ஏன்னா இருப்பது ஏக சைத்தன்யம் மாத்திரமே, வேற எந்த ஆட்ரிபியூட்டும் கிடையாது. ஆக சில பேர் நினைச்சுட்டு இருப்பா, ஞானம் அடைஞ்சா ஆத்ம ஞானம் அடைந்தவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், அதனால அவர்கிட்ட போய் என்னோட ஃபியூச்சர்லாம் கேட்டுக்கணும், நான் எப்படி இருப்பேன், எனக்கு டைம் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஞானிக்கு தெரியாது, தெரியணுங்கிற அவசியமும் இல்லை இல்லையா? ஆக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கேட்பா. அதாவது என்னோட வீடு கட்ட போறேன், என்னோட வீடு இந்த மாதிரி இத்தனை ப்ராப்ளம்ல இத்தனை இதுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு, இதுக்கு நான் பில்லர் போடணும்னா எந்த அகலத்துக்கு பில்லர் போடணும், ஞானி அவருக்கு தெரியும். அவர் ஆர்கிடெக்சரை படிச்சிருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? அப்புறம் மெடிக்கல் ப்ராப்ளம், நான் இந்த மெடிசனை சாப்பிட்டுமா வேண்டாமா, அப்புறம் டாக்டர் இப்படின்னு சொல்றாளே, இந்த சர்ஜரி நான் பண்ணிக்கிட்டோமா, இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணிக்கிட்டோமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஞானி கிட்ட கேட்கறதுங்கிறது ஒரு ஞானிக்கு தெரியாமே இருக்கலாம், தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. ஆக அப்போ எல்லாம் தெரிஞ்சவர்னு சாஸ்திரம் சொல்றதே சர்வஜ்ஞா அப்படின்னு சில இடங்களில்
குளோரிஃபை பண்ணுறது அப்படின்னாக்க அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா எல்லாம் பிரம்மன்னு தெரியும். சரியா? ஆக அவர் சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றது வந்து சும்மா ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். அவரோட கிரேட்னஸை அவரை ஸ்துதி பாடுறதுக்காக இருக்கிறதுலையே வியாவகாரிக பிளேன்லேயே கிரேட்டாக இருக்கிற விஷயம் இது ஈஸ்வரா, அதோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லப்படுறது, அவ்வளோதான். ஆக எது பலம் எது அர்த்தவாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பலம்னா என்ன? ஞானத்தினால எது சாதகன் அடைகிறானோ அது பலம். மோக்ஷம் அப்படிங்கிறது பலம், அது அர்த்தவாதம் கிடையாது இல்லையா? மோக்ஷங்கிறது பலன், அது அர்த்தவாதம் கிடையாது. ஆனா சர்வஜ்ஞத்துவத்தை அடைகிறான் ஞானி அப்படின்னு சொன்னா அது அர்த்தவாதம், அது பலம் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அர்த்தவாதம் எது அப்படின்னா குளோரிஃபிகேஷன் வந்து அர்த்தவாதம். குளோரிஃபை எதுக்கு பண்றது? எந்த விஷயம் தாத்பரியமோ அதை குளோரிஃபை பண்றது. தத்ரைவ சாந்தோக்கிய உபனிஷத்துல அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கிறார், உத தஸ்மாதேஷம் அப்ராக்ஷிய, நீ போய் உன் டீச்சர் கிட்ட கேட்டியா? இதை ஒன்று கேட்பார். டைம் ஆயிடுதா? ஆயிடுத்து. இது மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். உத்தாலகர் வந்து ஸ்வேதகேது கிட்ட கேட்பார், நீ போய் உன் டீச்சர் கிட்ட கேட்டியா? அவன் படிச்சுட்டு வருவான், 12 வருஷம் குருகுலத்தில் படிச்சுட்டு வருவான், 25 வயசு பையனாக வருவான். வந்து அப்படியே திமிரா வருவான் அப்பா கிட்ட வரச்சே. அப்பா வந்து கேட்பார், என்னப்பா படிச்சியா? எல்லாம் படித்தேன்மா. உன் டீச்சர்கிட்ட கேட்டியா? எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அர்த்தமாகும்னு உன் டீச்சர்கிட்ட நீ கேட்டியான்னு கேட்பார். அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அதை டீச்சர், அந்த மாதிரி ஒரு விஷயம் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை டீச்சரே எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிமா. ஆக அதிலிருந்து ஆரம்பிக்கும். ஆக ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, இந்த கேள்வியை நீ கேட்டியா டீச்சர்கிட்ட? இதில் தான் ஆரம்பிக்கும் அவளுடைய கான்வர்சேஷன். அப்படி இருந்தால் கொஞ்சம் அவன் திமிரெல்லாம் காட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் திமிரெல்லாம் அடக்கி, அப்பா எனக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு அப்பாவையே குருவா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி கேட்பான். நல்ல பையன்தான், நமஸ்காரம் பண்ணி கேட்பான். அப்போ அப்பா வந்து ஆரம்பிப்பார், யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம் மிருத்திகேத் ஏவ சத்தியம். யதா ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் லோகமித்யேவ சத்தியம். ஏகேன மிருத்பிண்டேன, ஒரு களிமண்ணை வச்சு எல்லாமே களிமண்ணிலிருந்து பிறந்த அனைத்தும் சர்வம் மிருண்மயம், எல்லாமே வந்து மண்ணு தான், களிமண்ணு தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுண்டையோ, தேர்ஃபோர் பார்க்குற நேம் அண்ட் ஃபார்மெல்லாம் என்னது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். விகாரம்னா ப்ராடக்ட், எல்லாம் வந்து வாச்சாரம்பணம் நாமதேயம். வெளியில வந்து களிமண்ங்கிற சொல்லுக்கு வெளியில பொருள் இருக்கு, பானைங்கிற சொல்லுக்கு வெளியில பொருள் இல்லை. தேர்ஃபோர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்னு நீ சொல்றியே, கிளேயோட ப்ராடக்ட் பாட்டுன்னு நீ சொல்றியே, அந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் உன் வேர்ட்ஸில் தான் இருக்கு, வெளியில இல்லை. இட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் யுவர் வேர்ட்ஸ். அதே போல தான் இந்த என்டையர் வேர்ல்டு. வளையல்ங்கிறது உன்னோட வார்த்தையில தான் இருக்கு, வெளியில ஒரு பொருள் இல்லை. லோகமணி, லோகம் அப்படின்னா காஞ்சனம் ஆர் கோல்டு அப்படின்னு அர்த்தம். ஆக இது வந்து ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி அப்படின்னு தானே கேட்டார், தெரியுமா அப்படின்னு. அந்த பார்ட் இருக்குல்ல, ஏக விஜானேன, ஒன்றை அறிந்தால் நீ அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற பார்ட் வந்து இட் இஸ் அ குளோரிஃபிகேஷன், அத்வைத்தத்தினுடைய பிரசம்சா ஆர் ஸ்துதி. ஆக இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா கட்டோபனிஷத்துல பார்த்தோம்னா, கட்டோபனிஷத்துல ஸ்துதி எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனா நிந்தா ஞாபகத்துக்கு வருது. மனசை வேதமாப்தவ்யம் நேகனா நாஸ்தி கிஞ்சன ச மிருத்யோஹோ மிருத்யுமாப்னோதி யத்ர நானா இவ பஷ்யதி. எவன் ஒருவன் வேற்றுமை பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான். அப்படின்னா துவைத்தம் பார்த்தேன்னா அதை நிந்தா பண்றது, நீ மரணத்திலிருந்து மரணத்திற்கு போவாய் அப்படின்னு இல்லையா.
ஸோ அது வந்து நிந்தா. இங்க வந்து என்ன பண்ணிருக்குன்னா க்ளோரிஃபை பண்றது. சாந்தோக்கிய உபனிஷத்துல க்ளோரிஃபை பண்றது. ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. ஸோ க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் அத்வைத்தம் ஆர் நிந்தா ஆஃப் துவைத்தம் ரெண்டுமே வந்து எந்த குரூப்ல வரும் அப்படின்னா அர்த்தவாத அப்படிங்கிற குரூப்ல வரும். இன்னொரு இடத்துல வந்து தேவானாம் பசுஹு அப்படிங்கும். அதாவது நீ வேற்றுமை புத்தியை வச்சுக்கொண்டேன்னா நீ வந்து பெரிய ஆளா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் தேவனாம் இருந்தாலும் நீ வந்து மிருகத்துக்கு சமானம் அப்படின்னு. ஆக இதெல்லாமும் வந்து அர்த்தவாதத்துல வரும். மேன என்ன சொல்றது அப்படிங்கிறது ஆஃப்டர் பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.